9வது ஸ்லோகம். யதா மனஹ ஹ்ருதய கிரந்திஹி அஸ்ய கர்ம அனுபந்தஹ திருடஹ ஆஸ்லதேத ததா ஜனஹ சம்பரிவர்த்ததே அஸ்மான் முக்தஹ பரம் யாதி அதிஹாய ஹேதும். யதா மனோ ஹ்ருதய கிரந்திரஸ்ய கர்மானுபந்தோ திருட ஆஸ்லதேதா ததா ஜன சம்பரிவர்த்ததே ஸ்மான் முக்த பரம் யாத்யதிஹாய ஹேதும். எப்பவாக்குமோ ஒருவன் கர்மத்துக்கு காரணமாயிட்டு தீரறதும் மனசளவுல இருக்கிறதுமான அந்த ஹிருதய கிரந்திய, மனசா இருக்கிற அந்த ஹிருதய கிரந்திய பொட்டிச்செறியறான். அப்போது அவன் அந்த ஜீவாத்மா நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற பாவத்தை வெடிஞ்சு முக்தனாயிட்டு தீரறான். கர்மானுபந்தஹா கர்மத்துக்கு காரணமான திருடஹா ரொம்ப ஸ்ட்ராங்கான மனோ ஹிருதய கிரந்திஹி மனசா இருக்கிற ஹிருதய கிரந்திய யதா எப்பவாக்குமோ ஆஸ்லதேதா ஸ்லதனம் சொன்னா நாசம் சம்பவிக்கிறது, ஆஸ்லதேதா நன்னா பொட்டிச்செறியறது. எப்பவாக்குமோ ஹிருதய கிரந்திக்கு நாசம் சம்பவிக்கிறது, எப்பவாக்குமோ நன்னாயிட்டு கர்மசேஷி இல்லாம ஆகிறது. ததா அப்போது ஜனஹா ஜனங்கள், அப்போது அந்த ஜீவாத்மா அஸ்மாத் இந்த கர்மபந்தத்திலேருந்து முக்தஹா விடுதல் பிராபிச்சு சம்பரிவர்த்ததே நல்ல மாதிரி இருக்கிற மாற்றத்தை பிராபிக்கிறது. அதானது பிரகிருதி விஷயங்களிலேருந்து விடுபட்டு ஸ்ரயோ மார்க்கத்துக்கு போறது, பிரயோ மார்க்கத்திலேருந்து ஸ்ரயோ மார்க்கத்துக்கான பிரயாணம் ஆரம்பிக்கிறது ஜீவாத்மா. பிரகிருதி விஷயங்களிலேருந்து விடுபடுறது அப்படிங்கிற மாற்றத்தை பிராபிக்கிறது, ஸ்ரயோ மார்க்கத்துக்கான டிராவல் அப்படிங்கிற யாத்திரையை தொடர்றது. ஜனன முதலுக்கு ஜீவித அவசானம் வரைக்கும் இருக்கிற குடும்ப ஜீவிதத்தில் பல பல சம்பவங்கள் உண்டாகும். துக்க அனுபவங்கள், இன்சல்டேஷன், வலி இதெல்லாம் உண்டாகிற சாகச்சரியங்கள் உண்டாகிறது. நோய்கள் பிடிபட்டு படுக்கையாகி போகிற அவஸ்தை உண்டாகிறது. இதனாலையெல்லாம் வாழ்க்கையில் விரக்தி பாவம் அப்படிங்கிறது வந்து சேருறது. விரக்தி பாவம் வரத்தையாக்கும். அஜ்ஞானமாக இருக்கிற மனசு சிந்தனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது. புத்தி உபயோகித்து துரிதங்களிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு உபாயம் இருக்கா அப்படின்னு தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறது. அப்படி தேடுற அந்த மனசு யதார்த்தமான ஒரு குருவை கண்டுபிடிக்கிறது. എന്നിട്ട് இந்த துக்க நிவர்த்திக்கு என்னவாக்கும் ஒரு உபாயம் அப்படின்னு கேள்வி கேட்கறது. நல்ல சமயம் வாழ்க்கையில் வந்து சேரத்த பகவானே ஆன குரு அங்கே வந்து சேருவர். பகவான் குருவோட ரூபத்தில் வந்து சேருவர். வேண்ட சமயத்தில் வேண்ட உபதேசங்களை குரு கொடுப்பர். அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்தகாரம் இல்லாமல் பண்ணுறதுக்கு குரு சகாயிப்பர். அதுக்கப்புறமா வாழ்க்கையில்
சங்கடங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சு குறைஞ்சு வரும். குரு நேர்வழி காட்டுவர். மோட்சபதத்துக்கான பக்தி யாத்திரை ஆரம்பமாகும். ஹிருதய கிரந்தியோடு பலம் குறைஞ்சு குறைஞ்சு அந்த ஹிருதய கிரந்தி பொட்டி போகும். அகம் மம இதி, நான் என்னோடது, இப்படியெல்லாம் இருக்கிற பந்தனங்களிலிருந்து அந்த மனசு முக்தனாகும், சர்வ சுதந்திரனாகும் ஜீவாத்மா. ஹேதும் அதிகாய, காரணத்தை மறிகடந்து பரம் யாதி, பரமாத்மாவை, அந்த முக்தியை பிராபிக்கும் ஜீவாத்மா. மரண நேரத்தில் நம்மளோட நாவல நாமம் அப்படிங்கிறது வரணும். பகவானோடு திருநாமம் மரண நேரத்தில் வரணும். മനസ്സിലെ ഭഗവത് രൂപം വരണം. അതുക്കായിട്ട് ഭഗവാനെ അനുഗ്രഹിക്കണം. ഹൃദയഗ്രന്ഥി പൊട്ടി നുറുങ്ങി കർമ്മബന്ധങ്ങൾ ഒടുങ്ങി മുക്തി പ്രാപിக்கிறதுக்கு ഭഗവാനെ അനുഗ്രഹിക്കണം. ഞാൻ அப்படிங்கிற பாவமும் என்னோடது அப்படிங்கிற பாவமும் இல்லாமாயிட்டு கர்மபந்தனங்கள் இல்லாமாகறதுக்கு பகவானே என்ன அனுகிரகிக்கணுமே அப்படின்னு இந்த பாகவதம் പഠിக்கிற எல்லாரும் பகவான் கிட்ட பிரார்த்திக்க வேண்டிய விஷயமாக்கும். பாகவதம் நம்மளை ஞான மார்க்கத்துக்கு கொண்டு செல்லுறது. அஜ்ஞானம் இல்லாமறத ஞான தீபம் தெளிஞ்சு பிரகாசிக்கிறது. அப்படி ஞானம் உதிச்சு வரத்துக்கு பகவான் அனுகிரகிக்கணுமே கிருஷ்ணா. பிரவൃத்தி மார்க்கத்திலேருந்து நிவൃத்தி மார்க்கத்துக்கு ஞான குருவான பகவான் நம்மளை கொண்டு செல்லுவர். நல்ல புத்தி உண்டாகிறதுக்கு பகவான் അനുഗ്രഹിക്കണമേ കൃഷ്ണ. കർമ്മങ്ങളും മനസ്സുമാക്കും മറുപടിയും ശരീരം എടുக்கிறதுக்கான காரணம். ശരീര നാശത്താல மட்டுமே, அதானது இந்த ஸ்தூலமான பௌதிக சரீரத்தால மட்டுமே கர்மம் அப்படிங்கிறது ஒடுங்காது. ஜென்ம ஜென்மாந்தரங்களாயிட்டு இருக்கிற கர்ம வாசனைகள் சூக்ஷ்ம சரீரமாக இருக்கிற மனசு வழியாக்கும் பிரகடமாகிறது. மனசு அடங்கணும் அப்படின்னா வாசனா குணம் அடங்கணும். அதுக்கு பகவானே என்ன துணைக்கணும். കർമ്മമെല്ലാം ഒടുങ്ങിയൻ ദേഹമീ മണ്ണിൽ വീഴുന്ന നേരത്തു മാധവ മൃത്യുഭീതിയകറ്റുവാൻ നിന്നുടെ കൺമുനകളാലൊന്നെന്നെ നോക്കണേ. മെല്ലെ മെല്ലെ അടയുന്ന കൺകളിൽ നിന്റെ മോഹന രൂപം തെളിയണേ. ശൂന്യമാകുന്ന കാതുകൾ നിന്നുടെ നാമമന്ത്രങ്ങൾ കേട്ടടഞ്ഞിടണേ. വേദനകളകറ്റുവാൻ എന്നുടെ ചാരെ പുഞ്ചിരി തൂകി നീ നിൽക്കണേ. നേർത്തലിഞ്ഞു പോകുന്നോരു ശ്വാസത്തിൽ നിൻ കളഭത്തിൻ ഗന്ധം നിറയ്ക്കണേ. പൊൻവളകൾ കിലുങ്ങുന്ന കൈയിനാൽ ഒന്നു തൊട്ടെൻ്റെ ആദിയകറ്റണേ. നശ്വരമായ മോഹങ്ങൾ മാറ്റിയൻ ചിന്തകൾക്കു നീ ശാന്തി നൽകിടണേ. നിൻമുരളീതൻ നാദത്തിനാലെൻ്റെ കർമ്മബന്ധത്തിൻ കെട്ടറുത്തിടണേ. കാൽത്തളകൾ കിലുക്കിയൻ പാതയിൽ കൂട്ടിനായെൻ്റെ കൂടെ നടക്കണേ. തെറ്റുകുറ്റങ്ങൾ പൊറുത്തെന്നൂടെ പ്രാണനെ നിന്റെ പാദാരവിന്ദത്തിൽ ചേർക്കണേ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദ്ദന എൻ്റെ ഓർമ്മകൾ നീ മാത്രമാകണേ. കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ
നിന്നിൽ ഞാൻ അലിഞ്ഞൊന്നായി മാറണേ. അച്യുതാനന്ദ ഗോവിന്ദ മാധവ, നിന്നിൽ ചേർന്നു ഞാനില്ലാതെയാകണേ. നിന്നിൽ ചേർന്നു ഞാനില്ലാതെയാകണേ. നിന്നിൽ ചേർന്നു ഞാനില്ലാതെയാകണേ. இப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்திச்சுண்டு நமக்கும் அந்த ஹிருதய கிரந்திய பொட்டிச்சு தரத்துக்கு பகவான் கிட்ட பிரார்த்திக்கலாம். பத்தாவது ஸ்லோகம். 10வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற லிங்க சரீரத்தை இல்லாம பண்றதுக்கான உபாதிகளை ரிஷபதேவன் உபதேசிக்கிறார். 10வது ஸ்லோகம். ஹம்சே குரௌ மயி பக்தியா அனுவிருத்தியா வித்ருஷ்ணயா द्वन्द्व तिदिच्छया च सर्वत्र जन्तोः व्यसन अवगत्या जिज्ञासया तपसा ईह निवृत्त्या हंसे गुरौ मयि भक्त्यानुवृत्त्या वितृष्णया द्वन्द्वतितिक्षया च सर्वत्र जन्तोर्व्यसनावगत्या जिज्ञासया तपसेहा निवृत्त्या പരമഗുരുവാണ് എന്നിലെ ഭക്തി ഉണ്ടാകണം அப்படின்னு மகாவிஷ்ணுவான ரிஷபதேவன் உபதேசிக்கிறார். പഞ്ചപ്രാണനുകൾ, ഇന്ദ്രിയ ശക്തികൾ, മനസ്സ്, அந்தக்கரணம் இதெல்லாம் இன்க்ளூடா இருக்கிற சூக்ஷ்ம சரீரமாக்கும் லிங்க சரீரம் அப்படிங்கிறது. ஜட பொருளான ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தால அதாவது கர்ம வாசனையாலையாக்கும் பலரும் செஞ்சு கூட்டுறது. சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற லிங்க சரீரத்தை പ്രവർത്തിക്കാമ നിപ്പാട്ടത്തുകാന ഉപാധികളാക്കും ഉപദേശിക്കാർ ഋഷഭദേവൻ. അഹം ആക്യം நான் அப்படின்னு கூப்பிடுறதாக்கும் இந்த லிங்க சரீரம். நான் என்னோடது அப்படிங்கிற அபிமானத்தை அபிமானம் இருக்கிறதாக்கும் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு உள்ளது. அப்படி இருக்கிற அபிமானங்கள் இல்லாம ஆக்கிறதுக்கான உபாதிகளை சொல்லி கொடுக்கிறார் ரிஷபதேவன்.
அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஹம்சே குரவ் மயி, ஹம்ச குருவான என்னில பக்தியா, பக்தியோடு கூடிட்டு அனுவருத்தியா என்ன சேவிக்கணும். நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு இருக்கிற குரு சிஷ்யனுக்கு நல்லதும் கெட்டதும் சொல்லிக் கொடுத்து நேர்வழிக்கு நடத்துவர். ஹம்சம் அப்படிங்கிற பறவை அரையன்னம் பாலையும் தண்ணியையும் கலர்த்தி வச்சானா பாலை மட்டும் தனியா எடுத்துட்டு தண்ணியை அப்படியே வச்சிடும். பாலை மட்டும் அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரி எந்த அளவுக்கு மைனஸ் விஷயங்கள் சிஷ்யனில இருந்தா கூடியும் உத்தமனான ஒரு குரு அந்த சிஷ்யனில பாசிட்டிவான விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அந்த சிஷ்யனை நேர்வழிக்கு நடத்துவர். ரிஷபதேவன் இங்க உபதேசம் பண்றது யாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பிரகிருதி அப்படிங்கிற ஞானமும் பரம்பொருள் அப்படிங்கிற ஞானமும் இப்படி எல்லாம் தெரிஞ்சின்ற சர்வஞானியான ஹம்ச குருவான என்னில டாப் மோஸ்ட் சிரேஷ்ட குருவான என்னில பக்தியோடு கூடிட்டு என்ன எல்லாரும் சேவிச்சுக்குங்கோம் அப்படின்னு சொல்றார். பரம்பொருள் வேற நான் வேறேன்னு கிடையாது, பரம்பொருளே தான் நான். அப்படி இருக்கிற என்ன எல்லாரும் சேவிச்சுக்குங்கோ. பகவானும் குருவும் ஒண்ணுதான். அத்வைத பாவத்துல வேறுபாடு கிடையாது. பகவானும் குருவும் ஒண்ணுதான். துவைத பாவத்தில ஸ்வரூபத்துக்கு மட்டும்தான் மாற்றம் உள்ளது. குருவாயிட்டும் பகவானாயிட்டும் வேற வேறையாயிட்டு காணறோம் துவைத பாவத்தில. தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபி ஆயிட்டு இருக்கிறதும் நான் தான், திருமூர்த்தி ஸ்வரூபத்தில் இருக்கிறதும் நான் தான், குருவாயிட்டு இருக்கிறதும் நான் தான், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வ சராச்சரங்களுக்குள்ளேயும் ஜீவாத்மாவாயிட்டு இருக்கிறதும் நான் தான். அப்படி இருக்கிற பரபிரம்மமா இருக்கிற என்ன எல்லாரும் சேவிச்சுக்குங்கோ. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதிலையும் ஞானாகியாயிட்டு இருக்கிறது நானாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன சேவிச்சுக்குங்கோ. कैलासादृशकोणे सुरविडभितटे स्फाटिके मण्डपे सन्मादङ्गारादि पीडोपरि परिलसितं सेव्यमानं सुरौगै जानुस्तं वामबाहुं मृगमभिपरशुं ज्ञानमुद्रां वहन्तं नागोद्यद्योगवेष्टं दददमृषिगणे ज्ञानमीशानमीडे मूर्तित्वे परिकल्पित शशभृदो वर्त्मा पुनर्जन्मनामात्मेत्यात्मविदां क्रतुश्च यजदां भर्तामरज्योतिषां लोकानां प्रलयोदयस्थितिविभुश्चानेकदाय श्रुतौ वाजं न सददादुनैककिरणस्त्रैलोक्यदीपोरवी ശിവൻ മംഗളസ്വരൂപനാക്കും. ശക്തിയും ശിവനും ഒന്നുതാൻ.
பரமாத்மாவோடு சக்தி சொரூபமாக்கும் மாயா அப்படிங்கிறது பகவல் மாயையால உண்டாக்கப்பட்டதாக்கும் இந்த பிரபஞ்சம். சக்தி இல்லை அப்படின்னா சிவனுக்கு சலனம் இல்லை. பரம்பொருளும் பிரகிருதியும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. நான் தான் இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்கோ. துவைத பாவம் உபேட்சிச்சு அத்வைத பாவத்துல பரம்பொருளான என்ன எல்லாரும் சேவிச்சுக்குங்கோ. லோக குருவான என்ன சேவியுங்கோ. ஈஸ்வரனாயிட்டும் ஆத்மாவாயிட்டும் குருவாயிட்டும் இருக்கிறது ஒண்ணுதான். ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலையும் ரொம்பி வழிஞ்சுருக்கு. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், ஆகாசம் ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆத்மாவும் ஒண்ணுதான் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. கடாகாசமும் ஆகாசமும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்கோ. ஆகாசத்துக்கு நேர ஒரு குடத்தை வச்சானா அந்த குடத்துக்குள்ள காணறதும் அதே ஆகாசம்தான். குடம் உடைஞ்சிடுத்து அப்படின்னா அங்க ஆகாசம் மட்டும்தான் உள்ளது, மண்குடம் அப்படிங்கிறது கிடையாது. ஈஸ்வரன் தான் குரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. நிர்குணஸ்வரூபியான ஈஸ்வரன் இந்த பிரகிருதியில சகாம ரூபம் ஸ்வீகரிச்சு குருவாயிட்டு வந்திருக்கார். அப்படி இருக்கிற விஷ்ணுவான ரிஷபன் அப்படிங்கிற எண்ணில பக்தியோடு கூடிட்டு என்ன எல்லாரும் சேவிச்சுக்குங்கோ. ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு பிரேம பக்தியோடு கூடிட்டு சேவிச்சுக்குங்கோ. குரு ஆயிட்டு இருக்கிற நான் சொல்ற வாக்கியத்தை எல்லாரும் ரிசீவ் பண்ணுங்கோ. வேத சாஸ்திரங்களில சொல்லி இருக்கிற கிரியாகாண்டங்களை அனுசரியுங்கோ. பிரவൃத்தி மார்க்கம் வழி நிவൃத்தி மார்க்கத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும். வித்ருஷ்ணயா கொஞ்சம் கூட பிரகிருதி விஷயங்கள் கிட்ட அட்டாச்மெண்ட் இல்லாதக்கு சத்குணம் கூடி கூடி வரத்த பிரகிருதி விஷய தால்பര്യം குறையும். அட்டாச்மெண்ட் இல்லாதாயிட்டு தீரத்த ஹிருதய கிரந்தி பொட்டி பிளர்ந்து போகும். துவந்துவ திதிட்சையாச்ச ரெண்டு அப்படிங்கிற பாவங்களை சுகதுக்கங்களை சமபாவனையோடு கூடிட்டு பார்க்கணும், பார்க்கவும் செய்யணும். சுகதுக்கங்கள் சூடு தணுப்பு இருட்டு வெளிச்சம் இப்படி இருக்கிற ரெண்டு அப்படிங்கிற பாவத்தை கேர் பண்ணாமையே இருக்கணும். இதுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கப்படாது இந்த பிரகிருதி விஷயங்களுக்கு. சர்வத்ரா எல்லா இடத்திலையும் ஜந்தோஹோ உயிரினங்களுக்கு வியசன அவகத்தியா துக்கங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிற போதம் உண்டாகணும். ஆரும் இந்த பிரபஞ்சத்துல பூர்ண சௌக்கியத்தோடு கூடி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். துக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. பகுஜனம் பலவிதம், வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாருக்கும் துரிதங்கள் இருக்கு. சர்வ உயிரினங்களுக்கும் துரிதங்கள் இருக்கு. ஜிக்ஞாசையா அறிவு லபிக்கிறதுக்கான தால்பரியத்தோடு கூடிட்டு யதார்த்த ஞான தால்பரியத்தோடு கூடிட்டு பிரகிருதி அப்படின்னா என்னது, நான் எங்கேருந்து வந்தேன், பரம்பொருள் அப்படின்னா என்னது, மோட்சஸ்தானம் அப்படின்னா அது எங்கேயாக்கும் இருக்கு, என்னவாக்கும் ஒருபோதும் அழியாம இருக்கு, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஜிக்ஞாசை புத்தி உபயோகிச்சு அதை விசாரம் செஞ்சு தெரிஞ்சுக்கணும். தபசா நிச்சயதார்டியமாக்கும் தபசு, സ്വധർമാനുഷ്ഠാനങ്ങൾ നന്നാ അനുഷ്ഠിக்கிறதாக்கும் தபசு. நான் இந்த பாகவத யாத்திரை தொடருவேன் அப்படிங்கிற உறுதியாக்கும் தபசு. பாகவதம் 12 ஸ்கந்தங்களையும் அர்த்தம் தெரிஞ்சு நான் படிப்பேன் அப்படிங்கிற உறுதியாக்கும் தபசு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னதாக்குமே தபசு அப்படின்னா என்ன அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி ஒரு லட்சிய ஸ்தானத்துல எத்துறதுக்கான விடாமுயற்சியாக்கும் தபசு. மோட்ச ஸ்தானத்துக்கு எத்துறதுக்கான அந்த திருட உறுதியாக்கும் தபசு. மன கண்ட்ரோல், இந்திரிய கண்ட்ரோல் எல்லாம்
செஞ்சானா அந்த கரண சுத்தி அப்படிங்கிறது வந்து சேரும். திருட நிச்சயமாக்கும் தபசு அப்படிங்கிறது. ஈஹா அப்படின்னா பிரவൃத்தி. ஈஹ நிவൃத்தியா பிரவൃத்தி மார்க்கத்திலேந்துள்ள நிவൃத்தி. பிரகிருதி விஷயமான தாற்பயங்களுக்கான ஓட்டப்பாச்சில நிறுத்துறது. ஆக்ரகங்களுக்கு ஆயிட்டு கர்மம் செஞ்சு அந்த கர்மத்தால உண்டாகிற கர்ம பந்தங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் அதை நிப்பாட்டுறது. அப்படியாக்குமனா கர்மம் செய்யறத நிப்பாட்டுறது. காமிய கர்ம பரித்தியாகம். இந்த ஸ்லோகத்துல பக்தி, அனுவிருத்தி, வித்ருஷ்ணா, துவந்த்வ திதிக்ஷா, வியசன அவகதி, ஜிக்ஞாசா, தபசு, யுஹா, நிவൃத்தி இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரிஷபதேவன் உபதேசிச்சார். ஹிருதய கிரந்தியை பேதிக்கிறதுக்கான உபாயங்களாக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.